போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. அப்போ இனியாக்கும் அவ குழந்தைக்கும் என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்லக்கா. அப்படி இல்லக்கா, புரியாம பேசாத. எனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல நீ பேசுற, எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் எதிர்காலத்துல நம்ம குழந்தை இந்த சொசைட்டில பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணத்துல நான் போராடிட்டு இருக்கேன். நான் போராடுறது ஒரு திவ்யாக்காக மட்டும் இல்லக்கா, எதிர்காலத்துல எந்த குழந்தைக்குமே, குறிப்பா நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தப்பி தவறி கூட உருவாயிடக்கூடாதுங்கிற சுயநலமும் இந்த போராட்டத்துல இருக்குக்கா. சொல்லுக்கா, இன்னைக்கு திவ்யா பாதிக்கப்பட்ட மாதிரி நாளைக்கு நம்ம குழந்தைய பாதிக்கப்பட்டா அப்ப இதான் தலைவிதி அப்படின்னு சொல்லி நீ பொறுத்துக்கிட்டு போயிடுவியாக்கா? மரத்தடியில நிம்மதியா படுத்து தூங்குறவங்க மேல கூட மரக்கிளை விழுந்து உயிர் போகிறது உண்டு. அதுக்காக அதையே நினைச்சு ஒவ்வொரு நொடியும் செத்துட்டு இருந்தா அந்த பயமே நம்மள கொன்னுடுங்கா. நம்ம குழந்தைய பத்திரமா பெத்து உன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே என் மனசுக்குள்ள இருக்குக்கா. அது நடக்கணும்னு இருந்தா நிச்சயம் நடக்கும். ஆனா அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கண் எதிர்க்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா அந்த மதிவான மாதிரியான ஆளுங்களால நாளைக்கு இதே நிலைமை நம்ம குழந்தைக்கும் ஏற்பட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ? இல்ல அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அது அந்த குழந்தையோட தலைவிதி, அது அந்த குழந்தையே பாத்துக்கிட்டோம். நம்ம குழந்தைய பெத்து போட்டா மட்டும் போதும்னு சொல்லு. இப்பவே நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன். சொல்லு சொல்லுக்கா, சொல்லு. யாழ்னி, உன் பயத்துல அர்த்தம் இருந்தாலும் பயம் மட்டுமே வாழ்க்கையாயிரதில்ல. நான் திரும்பவும் சொல்றேன், என்ன மீறி இனியாவுக்கோ அவ வயத்துல இருக்கிற குழந்தைக்கோ ஒண்ணுமே ஆகாது. நீ இமோஷனலா திடீர்னு இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க வேண்டாம். பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுறேன். சாரி இனியா, உன் சுயநலத்துக்கும் என் சுயநலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்பதான் எனக்கு புரியுது. இது என் சுயநலம், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். ஆனா உன் சுயநலத்துல ஒட்டுமொத்த பெண்களோட பாதுகாப்பும் இருக்கு. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என் பதட்டம் என்னை விட்டு எப்பவுமே போகாது. அது என்னோட குணம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கான வழிய பாரு. நிச்சயமாக்கா, அதுக்கான முயற்சியை தான் நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீங்க வந்தது மாமாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பெருசாகிற அளவுக்கு நீ எதுவும் பண்ணிடாத. ஏற்கனவே அந்த அமுதாங்கிற பூதம் இருக்குல்ல, அது எப்படா உன்னை முழுங்கி ஏப்ப விடலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் லக்கேஜோட இங்க வந்தது அதுக்கு தெரிஞ்சிச்சு, அத நோண்டி ஆராய ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா விஷயமும் வெட்ட வெளிச்சமாகி உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும்க்கா. வேண்டாம், அந்த சூழ்நிலைய நீயே ஏற்படுத்திக்காத. நீ போய் சமாளிக்கிற வழியை பாரு. சரி, நான் வரேன். வரேன் மாமா. அக்கா, இரு, நான் ஆட்டோ ஏத்தி விடுறேன். அக்கா, அழக்கூடாது, சரியா? பாத்துக்கோ, சரியா? சரி, நான் வரேன். போலாம் மாமா.
அமுதா போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஏய் அமுதா, உன்கிட்ட தான் கேட்டேன். போ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. டாக்டர் அவரை வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால என் மேல கோவமா இருக்க இல்ல? ஏய் நல்லதுக்கு தானே பண்றேன். அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? சரி சரி, நீ தண்ணி தரலன்னா என்ன, என் மருமக இருக்கால, நான் அவகிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். அம்மா யாழினி, யாழினி. ஆமா, யாழினி வீட்ல இருக்காளாக்கும் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஏன் யாழினி வீட்ல இல்லையா? எங்க போனா? கௌரி. என்னங்க? யாழினி எங்க? யாழினி நான் தூங்கிட்டு இருந்தேங்க. யாழினிய பாக்கல. இருங்க, நான் ரூம்ல போய் பாத்துட்டு வரேன். ரூம்லலாம் போய் தேடாதீங்க, அவங்க இல்ல, அவ வீட்டை விட்டு போயிட்டா. என்னது? அதனால அவளை யாரும் தேடாதீங்க. வீட்டை விட்டு போயிட்டாளா? ஏய் என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா, ஒவ்வொரு தடவையும் நான் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு லூசு போட்டா கட்டிக்கிட்டே இருங்க. எப்பதான் உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிய போதோ. என்ன உண்மை? யாழினி எங்க போனா? அண்ணே, ஒரு 2 மணி இருக்கும்னே, நான் யாழினி ரூம் பக்கமா போனேன். அப்போ இவளுக்கு சூடு போட்டிருக்காங்க. இதே போல ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு பொறுத்து போகணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணுவீங்களா? என்னத்த அப்படி பாக்குறா? ச்சே, இந்த இனியாக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் புத்தியே வரமாட்டேங்குது? இந்த மாதிரி பிரச்சனையில தலையிடாத, அது உயிருக்கே ஆபத்துன்னு படிச்சு படிச்சு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா? இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. விக்ரம் மாமாவும் அவளை கண்டுக்கிறதே இல்ல. நானே அங்க போய் இருந்து அவளோட தங்கி அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். நான் அவ வீட்டுக்கே போறேன். ஐயோ, இனியா வீட்டுக்கு போறாளா? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம போறாளா? என்னது? சரி, நான் இப்பவே போறேன். இனியா வீட்டுக்கு நான் இப்பவே போறேன். இனியா வீட்டுக்கு போறேன்ட்டு போறா? அதுக்கு எதுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போறா? ஒருவேளை அங்கே தங்க போறாளோ? இதானே நடந்துச்சு. நான் அப்பவே தடுத்திருப்பேன். எங்க என் பேச்சதான் யாருமே மதிக்கிறது இல்லையே. அதான் நீ வந்ததும் சொல்லலான்னு பேசாம இருந்த. ஏய் கௌரி, ஒரு புள்ளதாச்சி பொண்ணை பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? நீ அவளை நல்லா பாத்துக்கோங்கிற நம்பிக்கையில தானே நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரேன். இந்த லட்சணத்துல தான் நீ அவளை பாத்துக்கிற இல்ல? அப்படிலாம் இல்லைங்க. அவ அப்படிலாம் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. அமுதா ஏதோ விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கா. யாழினி இங்க இல்லன்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருப்பா, அவ்வளவுதான். வேற எங்கேயும் போக மாட்டா. இல்ல இல்லன்னு யாழினி இனியா வீட்டுக்கு தான் போனா. இங்க பாரு, நீ நானு நேர கிளம்பி இனியா வீட்டுக்கு போவோம்.
அவ இருக்காளா இல்லையா நீயே போய் பாரு. இந்தாங்கண்ணா. எல்லாம் நீ குடுக்கற இடம். நீங்க யாரும் அந்த இனியாட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாம நீங்க அவளோட உற வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப பாரு, நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு அந்த இனியாவோட வசியை யாழினியே இழுத்திருக்கு. அமுதா பார்த்து சொல்லலாம், எப்படி நமக்கு தெரிய போகுது? ஓஹோ, நான் துணியெல்லாம் எடுத்துட்டு போனத அமுதா சித்தி பார்த்து வச்சுட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இப்படியே மாடிக்கு போய் காய போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி உள்ள நைஸா போயிடலாம். அதான் சரி. ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்ல இப்படிதானே நடக்குது. நான் உண்மையதான் கண்டுபிடிச்சிருப்பேன், உண்மையதான் சொல்லிருப்பேன். ஆனாதோ அண்ணியும் யாழ்னியும் சேர்ந்து பிளேட் அப்படியே மாத்தி போட்டுருவாங்க. கடைசியில எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீ எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவ. இங்க பாருங்க, இந்த தடவை நான் அடிச்சு சொல்றேன், யாழினி இனியா வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஐயோ, நீயும் என்னோட வான அவளை கையோட புடிச்சு இழுத்துட்டு வந்துடலாம். வா மாமா. ஏய் யாழினி, நீ என்ன மாமா சத்தம்? எதுக்கு ஆளாளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏம்மா, நீ எப்படி மாடியில இருந்து வர்ற? ஆமா மாமா. ஏன் இவ்வளவு நேரம் இந்த வீட்டுல ஒரு கலாவரமே நடந்துச்சே, எதுவும் தெரியாதா உனக்கு? அது மாமா, தலை கொஞ்சம் பாரமா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில காத்தாட நடக்கலான்னு நடந்துட்டு இருந்தேன். ஏமா, நீ ஏதோ இனியாவோட வீடியோவை பார்த்து கோவமாயி இனிமே இனியா வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டியாமே அப்படின்னு அமுதா சொன்னா. ஆரம்பிச்சிட்டீங்களா மாமா? இது அவங்களா சொந்தமா கற்பனை பண்ணி சொல்ற கட்டுக்கதை மாமா. போயிட்டு வந்துட்டேன். மேல போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி வந்தேன். ஹே யாழினி, இனியாவோட வீடியோ உன்னை பார்த்துட்டு இனிமே நான் இனியாவோட தான் இருக்க போறேன்னு சொல்லி நீ பேக்ல துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போல. இனியா என்ன பண்ண எனக்கு என்ன சித்தி? எனக்கு இது குடும்பமா இல்ல அது குடும்பமா? அப்படி போடு. நான் எதுக்கு அங்க போகணும்? எனக்கு இங்க என் மாமா இருக்காரு, என் அத்தை இருக்காங்க, இளங்கோ இருக்காரு. நான் இவங்கள தானே பாப்பேன். நான் எதுக்கு அங்க போய் இருக்கணும்? அடிப்பாவி, நீ இப்படியும் பேசுவியா? ஏங்க, இது சரிப்பட்டு வராது, சரிப்பட்டே வராதுங்க. இப்படி அமுதா பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம குடும்பத்துக்கே அது நல்லது இல்லைங்க. ஏற்கனவே ஷாக் கொடுத்தோம். ஆனா அன்னைக்கு அவரு கொஞ்சம் மைல்டா தானே கொடுத்தாரு. இன்னைக்கு அவரை வர சொல்லி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவளுக்கு ஷாக் கொடுக்க சொல்லுங்க. ஐயோ, இன்னும் ஸ்ட்ராங்காவா? முடிஞ்சது என் ஜோலி. இங்க பாருங்க, தப்பு ஏன் மேலதான். எனக்கு தான் நடந்தது நடக்காத மாதிரியும், நடக்காதது நடந்த மாதிரியும், பார்த்தது பார்க்காத மாதிரியும், பார்க்காதது பார்த்த மாதிரியும் சொல்ற பழக்கம் இருக்குல்ல. அந்த பழக்கத்துலதான் நான் எதையும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருன்னு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. விட்ட ஷாக் கொடுத்தே என் உசுரை எடுத்துருவாளுங்க போல இருக்க. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். என்ன இவளுக்கு என்ன செஞ்சா சரியாகும் தெரியலையே. கூட பிறந்துட்டு இந்த பாடுபடுத்துறா. ஐயோ, அத்தை, என்ன நடந்துச்சுன்னா வேண்டாம், தெரியும் நீ என்ன பண்ணன்னு. பாதி அமுதாவே சொல்லிட்டா. நீ அப்படி கிளம்பி இனியா வீட்டுக்கு போயிருந்தா இனியா என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை, புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நீ இப்போ தப்பிச்சிருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பைய தூக்கிட்டு நீ கிளம்புறேன்னு தெரிஞ்சது காலே சூடு போட்டுருவேன். பாத்துக்கோ. ஓ
என் செல்ல அத்தை. ம்ம். சொத்தை. போ. சரியான ஆளு. அந்த தீனதயாளன் வெளியில வந்துட்டா கவலையே இல்ல. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். யார மலை மாதிரி நம்பணுமோ அவனையே விக்ரம் தூக்கிட்டான். ஒரு விசாரணை இல்லாம ஒரு கேள்வி இல்லாம பொட்டுன்னு போட்டு போயிட்டான். அவன் பிளான் பண்ணி அப்படி பண்ணானா இல்ல உண்மையிலேயே தீனதயாளன் தப்பிக்க முயற்சி பண்ணதுனாலதான் அப்படி பண்ணானானும் நமக்கு தெரியல. சார், அதுல சந்தேகமே வேண்டாம். விக்ரம் பிளான் பண்ணி தான் சுட்டிருக்கான். தீனதயாளன் தப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவரை எப்படியோ நாம வெளியே கொண்டு வந்துருவோம்னு தீனதயாளனுக்கு நல்லா தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்சுதான் விக்ரம் அவரை என்கவுண்டர் பண்ணிருக்கான். அப்போ அவன் அவ்வளவு தீவிரமா இருக்கானா? நிச்சயமா அடுத்து அவன் நம்மளை நோக்கி தான் வருவான். அவனோட டார்கெட் என்ன நோக்கி இருக்கும்னா, நான் அவனையும் சரி அவன் பொண்டாட்டியும் சரி உயிரோட விட்டு வைக்கவே மாட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா எனக்கு பிரச்சனை வராம பண்ணுங்க. உங்களோட நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா என் பதவியே போயிடும். சார் வணக்கம் சார். ம், வாங்க. சார் வணக்கம். என்ன சார், நம்ம ஹரிய உள்ள போக வச்சிட்டீங்க? ஹரி உள்ள போகலன்னா இந்நேரம் பிரஸ் எல்லாருமே என்ன பத்தி தான் எழுதியிருப்பாங்க. என்னோட பேரும் நம்ம இன்ஸ்டிடியூட் பேரும் கெட்டிருக்கோம். நம்ம எல்லாரோட பேரும் மொத்தமா கெட்டுறதுக்கு அவன் ஒருத்தன் பேரோட போகட்டுமேன்னு அவனை பலிகடாவாக்கிட்டேன். சார், அந்த பக்கம் விக்ரம் இருக்கான் சார், நீங்க அதை யோசிக்க வேண்டாமா? உங்களோட எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஆளு ஹரி. விக்ரம் அவனை அடிச்சு விசாரிச்சா அவன் பயந்து உண்மையை சொல்லிட மாட்டானா? ஹரி உயிரே போனாலும் அப்படி உண்மையை சொல்ல மாட்டான். அவன் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்கிறவன். அதே நேரத்துல அதுக்காக அவன் உள்ள இருக்கட்டுமேனு விட போறதும் இல்ல. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இன்னைக்கு அவனை ஜாமீன்ல எடுத்துருங்க. இன்னைக்கு எடுக்க முடியாது சார், கோர்ட் 3 நாளைக்கு லீவு, கண்டினியூஸா கவர்மெண்ட் ஹாலிடேஸ். கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னா என்ன? ஜட்ஜி கிட்ட சொல்லி ஆர்டர் வாங்கலாமே. சார், இது அவ்வளவு முக்கியமான கேஸ் இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். எப்படியோ சரவணன், சீக்கிரம் ஹரி இங்க இருக்கணும். அதுக்கு ஏற்பாடு சார் பண்ணுங்க. வணக்கம் சார். ஏய், வாடா ராஸ்கல். என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா, பணத்துக்கு பணத்தையும் வாங்கிட்டு உன் பொண்டாட்டியே வீடியோ எடுக்க விட்டுருக்கியா? உன் பொண்டாட்டியோட தங்கச்சியும் இனியாவும் டிவியா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இதுக்காகவா கை நீட்டி பணம் வாங்கின? இதுக்காகவா வாங்கின? ஐயோ சார் சார் சார், அவன் எனக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டா. திவ்யாவை வெளியில பேசக்கூடாதுன்னு தான் மிரட்டி வச்சிருந்தேன். அந்த இனியா தான் அவளை எங்கேயாவது புடிச்சு இழுத்துட்டு போயிடறா சார். உனக்கு தெரியாம நடந்துச்சா? நானே ஆளுங்க கிட்ட சொல்லி உன் பொண்டாட்டியை தூக்க சொல்றேன். எனக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றேன். பரவாயில்லையா? செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா? சார் 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 சார், அவன் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டா சார். இனிமே அப்படி நடக்காது சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். இப்ப என் ஸ்கூல் மன காத்துல பறந்துருச்சே. அந்த திவ்யா எங்க எல்லாரோட மனத்தையும் காத்துல பறக்க விட்டாலே. இப்ப என்னடா பண்றது? சார், எனக்கு என் விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்க சார். உங்களுக்காக என்ன வேணா பண்றேன் சார். அப்போ ஒண்ணு செய். இந்த பிரச்சனை இதோட முடியணும்னா அந்த திவ்யா பேசாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவளை தூக்கிட்டு வந்து இங்க விடு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர். நிச்சயமா பண்றேன் சார். உங்களுக்காக பண்றேன் சார். என்ன நம்புங்க சார். நான் பண்றேன். வரேன் சார். ம். ராஜ்வாஷ் சார், அந்த ஹரிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்க? டிஃபன் வாங்கி கொடுத்துருக்கோம், ஆனா சாப்பிட்டு தொலைய மாட்டானே. தட்ஸ் ஓகே. அந்த ராஸ்கெல்லாம் சாப்பிடலன்னா பரவாயில்ல. ஆனா
அவனுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது சாப்பாடு எடுத்துட்டு வந்தா கேர்ஃபுல். அதை ஒன்று அவனுக்கு கொடுக்க தேவையில்ல. ஓகே, அவன் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் பார்க்க கூட அலோவ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா சார், அலோவ் பண்ண மாட்டேன். ஓகே, கேர்ஃபுல். ஓகே, கேர்ஃபுல். நான் வரேன். ஓகே சார். ஓகே. வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். நம்ம சென்னை சில்க்ஸ்ல எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.